ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேப் லேக்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் நாள். ஏன்னா என் தம்பி பையனுக்கு முடித்தர ஃபங்க்ஷன். அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெங்கடேஸ்வர டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். காலைல எல்லோரும் ரெடியாகி ஃபேமிலி முழுக்க கிளம்பியாச்சு. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ரிலேஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 1 hour 2 hour இருந்தது இந்த ஜர்னி. அங்கே போனதும் கோவிலில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா எல்லோரும் ரிலேஷன் எல்லாம் வந்திருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் ரிலேஷன் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து ஒன்றா பார்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள், என் ஹீரோ எப்படி வரணும், இவனை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா ஒருத்தி 2 பசங்களை பார்த்தோம்னால ரொம்ப கஷ்டம். அதுலேயும் என் சின்ன பையன், அவன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான், அவன் பாட்டுக்கு தூங்குறான். அதனால தான் என் பெரிய பையனை நான் பார்த்துக்கவே முடியுது. நாங்கள் எல்லோரும் எங்கள் பாட்டிங்க, இது எங்கள் பாட்டியோட தங்கச்சி, அக்கா எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். வந்த உடனே பாருங்கள் எங்கள் ஹீரோ எப்படி என்ட்ரி தராங்களோ. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே சின்ன சின்ன குழந்தைங்க, எங்கள் அக்கா பொண்ணுங்க, என் அத்தை பசங்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் என் பசங்க 2 பேர் எல்லாம் சின்ன சின்னதாக க்யூட்டாக இருந்தாங்க. என் தம்பி பையன் இவன் தான். எவ்வளோ ஹேர் இருந்தது தெரியுமா இவனுக்கு? இவ்வளோ ஹேர் இருக்கும்போது கட் பண்ணிகிட்டு இருந்தா அழுந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ அழுந்துகிட்டே இருந்த பையன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முடி தந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது தெரியுமா? அவன் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். என் முடி எங்கேயோ போயிடுச்சே, காணோம் என் முடின்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். எங்கள் பக்கம் எல்லாம் அப்பா பையனுக்கு தந்தால் அப்பாவும் தருவாங்க. உங்கள் பக்கம் எப்படி என்னவோ தெரியாது. உங்கள் பக்கமும் அப்பா பையன் 2 பேரும் தராங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சம்பிரதாயம் இப்படியா இல்லை வேறு மாதிரி இருக்கான்றதை கண்டிப்பாக எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மெயின் ஃபங்க்ஷன். என் தம்பி பையனுக்கு முடி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு எடுத்தாங்க. என் தம்பி பையனுக்கு ஒருத்தனே முடி எடுக்கக்கூடாதுன்றதுனால 2 பேரும் சேர்ந்து முடி தந்தாங்க அந்த கடவுளுக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா, என் தம்பி பையன் முடியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவங்கள 2 பேரும் பிளெஸ்ஸிங் பண்ணாங்க. எங்கள் ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து பிளெஸ்ஸிங் பண்ண அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் எங்கள் அக்கா பசங்க, எங்கள் அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், அவங்க ரிலேஷனில் எப்படின்னா, முடி தரும்போது அப்பா அவங்க அம்மா சேர்ந்து அவங்களுக்கு துணி வச்சு அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் தந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கமும் இப்படி தான் தருவாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா எப்பயோ ஒரு தடவை தான் இது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். அதை விட எல்லோரும் சேர்ந்து எப்பயோ ஒரு தடவை தான் இது மாதிரி பார்க்கவும் முடியும். கண்டிப்பாக யாரெல்லாம் என் சேனலை பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் தம்பி பையனுக்கு காது குத்துனாங்க. ஒரு அழந்தான்னா அவ்வளோ இவ்வளோ இல்லை, அவ்வளோ அழந்தா. பாருங்கள், அவனுக்கு தர கிஃப்டை எவ்வளோ ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறானோ. போய் எல்லோரும் சேர்ந்து கோவிலில் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அவனுக்கு பாருங்கள், காது குத்துற ஃபங்க்ஷனில் ரொம்ப அழுதுட்டான். அதை பார்க்கவே முடியல. அவன் அழுறதை பார்த்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அழுதுட்டாங்க. அவனுக்கு கொஞ்சமாக பிளட் வந்துடுச்சு. அதனால் 2 பேரும் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு காது குத்துனதுக்கப்புறம் அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன். ஏதோ புதுசாக இருக்கே நம்மளுக்கு. எப்பயும் எனக்கு முடி இருந்துக்கிட்டு எப்பயும் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. இன்றைக்கி ரொம்ப புதுசாக இருக்கேன்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு. உக்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னா, மறுபடியும் அதே ஜர்னி 2 hours மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போனவுடனே ஒரு ஃபன் என்ன தெரியுமா? சொல்லவே முடியாது. அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் இல்லை, ஆரத்தி எடுக்கும்போது அந்த தட்டில் காசு போடணும் இல்லை, அது எனக்கு மட்டும் தான் தந்தாங்க எங்கள் மாமா. எனக்கு தந்த உடனே என் அத்தை பொண்ணுக்கும் எங்கள் அக்காவும் எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தரவே இல்லை. மூமெண்ட் எப்படி இருந்ததா? ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.